ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற கால்குலேஷன் வந்து ஏஜ் கால்குலேஷன். ஸோ ஏஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் இதை பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி சிஸ்டமோட ஃபார்மேட் வந்து செக் பண்ணிக்கிடணும். சிஸ்டம் ஃபார்மேட் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வந்து மந்த் இருந்தா மந்த் தான் கொடுக்கணும். செகண்ட் வந்து டேஸ் கொடுத்திருந்தா டேஸ். தேர்ட் ஒன் வந்து இயர் இருந்தா இயர். இந்த சிஸ்டம் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, மந்த் கொடுத்திருக்காங்க, அதனால 12 டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேட் கேட்டிருக்காங்க 16. அடுத்தது வந்து இயர். சிம்பிள் கூட அப்படிதான் இருக்கணும். சோ இங்க வந்து கரண்ட் டேட் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஆன்சர் வந்து வராது. ஈக்குவல் கொடுங்க. ஃபார்முலா வந்து டேட் இஃப். இதான் ஃபார்முலா. அப்படியே பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் ஒரு கிளிக் பண்ணுங்க. கமா கொடுங்க. கரண்ட் டேட்டை ஒரு கிளிக் பண்ணுங்க. கமா கொடுங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு இயர் தான் வேணும். சோ ஒய் கொடுக்குறேன். அதே டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி ஆன்ட் சிம்பிள் கொடுக்குறேன். எனக்கு இங்க வந்து ஏஜ் தான் வேணும். சோ இயர் வந்து டெக்ஸ்ட் பண்றேன். இயரும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏஜ்னும் டெக்ஸ்ட் பண்ணலாம். இதே ஃபார்முலா தான் அகைன் டு அகைன் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். அதே மாதிரி ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி ஆண்ட் சிம்பிள் வந்து கொடுங்க. டேட் இஃப் வந்து கொடுங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் ஒரு கிளிக் பண்ணுங்க. கமா கொடுங்க. கரண்ட் டேட்டை ஒரு கிளிக் பண்ணுங்க. கமா கொடுங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒய் எம் கொடுங்க. இதோட மீனிங் வந்து இயர் ஆஃப் மந்த். ஆண்ட பிரஸ் பண்ணி இங்க அவுட்புட் வந்து என்ன வேணும் அப்படின்னா மந்த் வந்து வேணும். சோ மந்த் வந்து கொடுக்குறேன். அகைன் அதே மாதிரி ஃபார்முலா கண்டினியூ பண்றேன். டேட் இஃப் கொடுங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் ஒரு கிளிக் பண்ணுங்க. கமா கொடுங்க. கரண்ட் டேட்டை கிளிக் பண்ணுங்க. ஒரு கமா கொடுங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள எம்டி கொடுங்க. மந்த் ஆஃப் டேஸ். இதோட மீனிங் இது. சிம்பிள் கொடுத்துட்டு இங்க டேஸ் வந்து வேணும். டேஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. டபுள் கோட்ஸ் கொடுங்க. என்டர் கொடுங்க. ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். அப்படியே செக் பண்ணி பாருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து செக் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். இவ்வளவுதான். இன் கேஸ் இந்த இடத்துல வந்து நான் இப்ப மாத்துறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சிஸ்டமோட ஃபார்மேட்ல இல்ல, வேற ஒரு ஃபார்மேட் நாங்க கொடுக்குறேன். 14 வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மந்த் வந்து கொடுக்குறேன். இப்படி வந்துடும். ஸோ அதனாலதான் சிஸ்டமோட ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ண சொல்றேன். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட்ல அப்படியே கொடுங்க. சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் கொடுங்க. நான் அப்டேட் பண்ற எல்லா வீடியோஸும் ரைட் டைம்ல உங்களுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.